நடவு செஞ்சிருக்க வயலில் முதல் 7 நாட்கள் நம்ம சரியாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பயிரை பார்த்தோம்னா ஒரு நல்ல மகசூல் நம்ம பெறலாம். இந்த முதல் 7 நாட்கள் நம்ம வந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட்டும் ப்ளஸ் கவுன்சில் ஆக்டிவும் பயன்படுத்தி அதிக வேர் வளர்ச்சி மற்றும் களைகளை கட்டுப்படுத்த போகிறோம். இப்போது நடவு செஞ்சு 3வது நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், அது கூடவே களைகளை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு 45 கிராம் கவுன்சில் ஆக்டிவ். 45 கிராம் போதுமானா போதும், அதுவே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. நேரடி நெல் விதைப்புனா 90 கிராம் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 45 கிராமே நமக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்குது, அதுவே போதும். ஏன்னா காஸ்ட்லியும் கூட. அந்த கவுன்சில் ஆக்டிவனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை நான் படத்தில் போட்டு விடுறேன். ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட் பயன்படுத்தின வயலில் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது, வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே அதனுடைய வேர் வளர்ச்சி எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நல்லா அபரிமிதமாக வளர்ந்துருக்கு, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நான் படங்களில் போட்டு விடுறேன். அண்டு இதை களைக்கொல்லியை பயன்படுத்தினதும் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட் நம்ம பயன்படுத்தினதும் அந்த வயலுடைய 30 நாள் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் நான் படங்களில் போட்டு விடுறேன். நீங்களே பாருங்கள்.